नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ती सोच्छिष्टायां स्रजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयल पुதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கென்ன விதியென்ன இம்மாற்றம் நாங் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் அனுகிரகித்த சங்கத்தமிழ் மாலை 30 திருப்பாவையன்னு கொண்டாடப்படுகிறது. ஹேமந்த ருத்துவில் முதல் மாசமான மார்கழி மாசத்தே மார்கழி மாசம் முழுமையும் திருவாய்ப்பாடியில் உண்டான பஞ்சலட்சங்குடி பெண்களும் நோன்பு நோற்றதை ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து கொண்டே அனுகாரம் பண்ணி தரிக்கிறாள். அவ்வனுகாரத்தின் முதிர்ச்சியாலே இடைநடையும் இடைப்பேச்சும் இடை நடையும் இடமுடியும் இடப்பேச்சும் முடைநாற்றமுமாய் மாறிவிட்டதுன்னு சொல்லுகிறார்கள். அவருடைய நடை உடை பாவனை அனைத்துமே இடைச்சிகளைப் போல ஆயிற்று. அவர்களிலே ஒருத்தியாகவே தன்னை நினைத்து கொண்டு நோன்பு நோக்கிறாள். அதில் இன்றைய பாசுரம் 27வது பாசுரம் நாள் பாசுரம். நோன்புக்கு சம்மானத்தை பிரார்த்திக்கும் பாசுரம். நோன்பு செய்வதற்குண்டான உபகரணங்களை பிரார்த்தித்தது நேற்றைய பாசுரம். நோன்புக்கு சம்மானத்தை பிரார்த்திப்பது இன்றைய பாசுரம். அடியார்கள் அனைவருமே ஒருத்தருக்கொருத்தர் பாகவதோத்தமர்கள்னு புரிந்து கொண்டு அனைவரும் பக்தர்களே ஆகையால் ஒருத்தரை பார்க்கும்போது நாம் கூடியிருக்க வேணுங்கிற ஆசையோடே சாது சமாகமத்தில் இச்சையோடே அடியார்கள் குழாங்களையே உடன் கூடுவது என்று கொலோ என்ன ஆழ்வார் பாடினபடிக்கும் அதேபோல் மெய் அடியார்கள் தம் ஈட்டங்கண்டிடக் கூடுமேல் அதுகாணும் கண்பயனாவதேன்னு குலசேகர பெருமாள் தெரிவித்தபடிக்கும் அனைவரோடையும் கூடியிருக்கணும்னு ஆண்டாள் விரும்பிய பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப் பரகொண்டு யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோள்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்க வழிவார கூடியிருந்து குளிர்ந்து ஏலோர் எம்பாவாய் என்ன ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். கூடாரைன்னு பாசுரம் தொடங்குகிறது, கூடியிருந்துன்னு பாசுரம் முடிவடைகிறது. கூடாரைன்னு சொல்லிட்டு கூடியிருந்துன்னு சொல்லலாமன்னா கூடமாட்டோம்னு யார் இருந்தாலும் அவர்களை எப்படியோ திருத்தி பகவான் கூட்டி விடுகிறான் அப்படிங்கிறத ஆண்டாள் சொன்ன பாசுரம். கூடார வெல்லும் சீர் கோவிந்தா. கூடமாட்டேன்னு பலர் இருக்கலாம், ஆனா அவர்களை வெல்லக்கூடிய சீர்படைத்தவன் எம்பெருமான். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பரகொண்டு யாம்பெரு சம்பானம் உன்னை பாட வந்தோம் உந்தன்னை பாட வந்தோம். அவனுக்கு இருக்கிற பெருமகள் தெரியணுங்கிறதுக்காக அவன் தன்னையே சொன்னோம். உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் கைங்கரியமாகிற பறையை கொண்டு யாம் பெறக்கூடிய சம்மானம். சம்மானம்னா நோன்புக்கு பரிசு. ஒன்று செய்தால் அதற்கு சம்மானம் கிட்டுமே. இந்த இடத்தில் சம்மானம்ங்கிறது பகவானே தன் கருணையால் கொடுக்கும் கைங்கரியம். அதை சம்மானமாக கொடுக்கிறான். அது ஏதோ அந்தரங்கமா உள்ளுக்குள்ள வச்சு கொடுத்துடக்கூடாது. யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக கண்ணன் ஆண்டாளுக்கு கொடுத்தான், நிருகேதுகமாக கொடுத்தான். இதை கண்டு நம்ம அனைவருக்கும் கிடைக்கும்னு நம்பிக்கை கொள்ளுங்கோள். என்ன ஊரார் பேசுற அளவுக்கு பகிரங்கமாக கொடுக்க வேண்டும். தனித்து ஓரமாக மூலையில கொடுத்துடக்கூடாது. அதனாலே யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக என்ன வேணும்? நோன்புக்கு சம்மானம் கேட்டீரே, அது ஏதுன்னு கண்ணன் விசாரித்தார். சூடகமே தோள்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம். இத்தனை ஆபரணங்களும் எங்களுக்கு சம்மானமாக வேணும். சூடகமே தோள்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே. சூடகம் கைகளிலே அணிகிற ஆபரணம், தோள்வலை தோள்களில் அணிகிற ஆபரணம், தோடு கீழ்காதில் அணிகிற ஆபரணம், செவிப்பூ மேல்காதில் அணிகிற ஆபரணம்.
சூடகமே, தோள்வலையே, தோடே, செவிப்பூவே, பாடகம் திருவடிகளில் அணிகிற ஆபரணம். பாடகமே என்று அணைய பல்கலனும் யாம் அணிவோம், அனைத்து ஆபரணங்களையும் யாம் அணிவோம். ஆபரணம் அணிஞ்சுட்டா போடுமா? அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. அடுத்து உண்ண வேணும். உடுத்தோம், இனி உண்ண வேணும். உண்பதற்கு சாதாரணமா பண்ணின அன்னங்கள் போராது, உயர்ந்த அன்னமாகச் சமைக்க வேண்டும். அந்நணைய பல்கலனும் யாமணிவோம், ஆடை உடுப்போம், அடுத்த வஸ்திரதாரணம் பண்ணிக்கொள்வோம். அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து புத்தாடை புனைந்து புது ஆபரணங்களை தரித்து கொண்டு பின்னே அமர்ந்த அடியார்களோட சேர்ந்து பிரசாத ஸ்வீகாரம், பகவானுக்கு தளிகை பண்ணப்பட்ட பிரசாதத்தை சாப்பிட போறோம். அது எப்படி இருக்கும்? அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து பாலாலே சோறு சமைக்க வேண்டும். நிறைய படிப்படியா பால் அடுப்புல ஏத்தி ஒரு பிடி அரிசி அந்த பால்ல போட்டு 6 மணி நேரம் மெதுவா கலர வேண்டும். பார்ச்சோறு தளிகை ஆகும். அதுல ஓரொரு அரிசி தெவலைக்கு, ஓரொரு நெல்லு மணிக்கு, ஓரொரு அரிசிக்கு ஒரு முந்திரி பருப்பு, ஒரு முந்திரி பருப்புக்கு 2 திராட்சை, ஒரு திராட்சைக்கு ஒரு பாதாம் பருப்பு, அதுக்கு தகுந்த கல்கண்டு என்ன அதை போட்டு போட்டு கிளற வேண்டும். அதன் பின்னே பார்ச்சோறு மூட, அதுல எவ்வளவுக்கு எவ்வளவு நெய் இழுக்கிறதோ அதுல சேர்த்து சேர்த்து சேர்த்துட்டே கிளற வேண்டும். மூட நெய் பெய்து முழங்க வழிவார. பார்ச்சோறு மூடி இருக்கும்படி நெய் இல்ல, வாங்கிறவனுடைய கை மூடி இருக்கும்படி நெய். நெய் அங்கிருந்து வழிந்து முழந்தாள் வழியாக இங்கிருந்து கீழே கொட்டணும். முழங்கையிலேருந்து நெய் சொட்டி, ஓ ஆண்டாள் நல்ல சக்கரை பொங்கல் சாப்பிட்டிருக்காள், அடியார்களோட சேர்த்து உண்டாள்னு தெரியணும். வாய்க்கு மட்டும் தெரியறதில்லை, கண்ணுக்கு தெரியணும். நெய் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து. இப்படி அடியார்கள் எல்லாரும் ஆனந்தமாக அனைவரும் பரஸ்பர நீச்சபாவைகின்னு ஆழ்வான் தெரிவித்தார். கைங்கர்ய நித்திய நிரதைகி பவதேக போகைகி நித்தைர் அனுக்ஷண நவீன ரசார்திர பாவைகி நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்சபாவைகி மத் தெய்வதைகி பரிஜனைஸ்தவ சங்கசீயன்னு கூறத்தாழ்வான் பிரார்த்தித்திருக்கிறார். நித்யாபிவாஞ்சித, ஒத்தருக்கொத்தர் மதமோ மாத்சரியமோ விருப்போ ஏதும் இல்லாமல், பொறாமை பொச்சரிப்புக்கு இடமே இல்லாமல் அனைவரும் ஒன்றாக கூடி பகவத் விஷய அனுபவம், அனுபவத்தாலே பிரீத்தி, பிரீத்தியாலே கைங்கரியம், ஏனையது ஏதும் இருக்கட்டும் இல்லாமல் போகட்டும். வித்யான்யா சில்ப நைபுண்ணியம் என்று பெரியோர்கள் சாதித்தா போலே அப்படி இருக்கணும்னு ஆண்டாள் ஆசை கொண்ட பாசுரம். கூடியிருந்து குளிர்ந்தென்னால் கூடி இருக்கிறதே ரொம்ப கஷ்டம், கூட வேணும். கூடின பிற்பாடு குளிர்வது அத கஷ்டம், அத்தையும் குளிர வேண்டும். ஏன் கூடுறதே கஷ்டமானா சுலபமா இல்லையே. அந்த நாள்ல இருந்தே சரி, ஏதோ பிரிவினைகளுக்குன்னு நிறைய நடந்து கொண்டே இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் தவிர்ந்து போய் எல்லாருக்கும் பகவத் விஷயத்துல இச்சை ஏற்பட்டு ஆனந்தமாக சேர்ந்து கழிக்க வேணும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிற பாசுரம் 27வது பாசுரம். இந்த பாசுரத்தால் சோஷ்ணுதே சர்வான் காமான் சகபிரம்மணா விபஸ்ஸிதா என்கிற உபனிஷத் வாக்கியத்தின் அர்த்தத்தை ஆண்டாள் தெரிவிக்கிறாள் என்று வியாக்கியாதா சாதித்தார். நேத்தூர் வாக்கியம் பார்ப்போம். ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைதி. பாப புண்ணியங்களை தொலைத்தவன் வைகுண்டத்தை அடைந்து சாமியாபத்தி என்னும் முக்தி பெறுகிறான். பெருமானோடைய 8 கல்யாண குணங்களில் சமமாகிறான். ஆனந்தத்தில் சாமியம் கிட்டுகிறது. இது நேற்று பார்த்தோம். அதனாலதான் உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் தங்களிடத்துல வேணும்னு கேட்டுண்டா அது சாமியாபத்திக்காக. இன்னைக்கு சாயுஜ்யம்ங்கிறது மோட்சம். மோட்சத்திலே சில சில பெருமகள் உண்டு. சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம், சாமியம், இதெல்லாம் மோட்சத்தின் வலைகள். சாலோக்கியம்னு சொன்னால் அவர் இருக்கிற அந்த லோகத்துக்கே நாமும் போய் சேர்ந்துடுறோம். சலோகா சாலோக்கியம். சாமீபியம், அவருக்கு மிக அருகில் போய் சேர்ந்து விடுகிறோம். சாமியாபத்தி, அவரோட சமம் ஆயிடுறோம். சாயுஜ்யம், அவன் கல்யாண குணங்களை பாலே போலும் சீராக பகவான் ஊட்ட அதை நன்கு அனுபவிக்கிறோம். ஏஷ ஹேவானந்தயாத்தின்னு சொல்லுவார்கள். பிரம்மம் தன் கல்யாண குணங்களை நமக்கு அனுபவிக்க கொடுக்கும். அதை இந்த முக்தாத்மா அவரோட சேர்ந்து நன்னா அனுபவிப்பர். இந்த சேர்ந்து அனுபவிப்பருங்கிறத உபனிஷத்து சொன்னத்தை தான் கூடியிருந்து குளிர்ந்து என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்தாள். சாமியாபத்தி கிடைச்சுடும்னு உபனிஷத்து சொன்னதுதான் உன்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் நமக்கு வேணும் இன்னும் மாலை மணிவண்ணா பாசுரத்தில் பிரார்த்தித்து இப்படி சாமியாபத்தி சாயுஜ்யமாகிற மோட்சம் கிட்டும் என்று கூடார வெல்லும் சீர் வரைக்கும் சொன்னாள். மாலை மணிவண்ணா கூடாரை வெல்லும் 27வது பாசுரம் வரைக்கும் கிடைக்கப் போகிற புருஷார்த்தமான மோட்சத்தின் வைபவத்தை சொல்லிட்டு அதற்கு மேலே அதற்கு உபாயம் பகவத் சரணாரவிந்த
அரவிந்தங்களிலே சரணாகதி, அதை கரவகள் பெஞ்சன் பாசுரத்தில் அனுஷ்டித்தாள். அதுக்கு பலம் கைங்கரிய பிரார்த்தனை, அதை சித்தஞ்சிறுகாலைக்கு வைத்தாள். அப்ப இந்த 4 பாசுரத்துக்கு சங்கதி பார்த்தோம்னால் மோட்சம் எத்தகையதுன்னு அதன் வைபவத்தை சொன்னது 26, 27. அது கிடைப்பதற்காக பெருமானுடைய சரணாரவிந்தங்களிலே சரணாகதி அனுஷ்டித்தது 28. அனுஷ்டித்ததற்கு பலமாக கைங்கரியத்தை பிரார்த்தித்தது 29. அத்தோடைய திருப்பாவையில் இடைச்சி பாவனை முற்று பெறுகிறது. 30வது பாசுரத்தில் தானான தன்மையோடே பாடினாள். இந்த சேர்க்கை எப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். தற்போது நாம் கூடாரவெல்லும் சீர்கோவிந்தா வாய்க்கு சக்கர பொங்கலை இன்னைக்கு அனுபவிச்சுப்போம். ஆனா மாலை மணிவண்ணாக்கு உபகரணத்தை வாங்கினான்னா சக்கர பொங்கல் பண்ண, இன்னைக்கு சக்கர பொங்கல் பண்ணுலாம். அதுக்கு பானை வேண்டாமா, அரிசி வேண்டாமா, எல்லாம் உபகரணங்கள் வேணும் இல்லையோ. அதை எப்படி பிரார்த்தித்தார்னு நேத்து பாசுரத்தை முதல்ல அனுபவிச்சுப்போம். பிற்பாடு சக்கர பொங்கலை பார்ப்போம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையாறு செய்வனவள் வேண்டுவன கேட்டியேல், ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வனா சங்கங்கள், பொய்ப்பாடுடையனவே சாலப்பெரும்பரையே பல்லாண்டி செப்பாரே கோலவிளக்கே கொடியே விதானமே, ஆலி நிலையாய் அருள் ஆலி நிலையாய் ஆலிலத்தடிலே சயனித்த பகவானே நீ அனுகிரகிக்க வேண்டும். நேத்தே சூக்ஷ்மமா சுருக்கமா விண்ணப்பித்திருந்தே. பரத்வ சௌலபிய சௌந்தர்யங்கள் இந்த 3ம் சேர்ந்ததுதான் பகவத் தத்துவம். ஆலிநிலையாய்ங்கிறதுனாலே பரத்வம் சொன்னார், மாலேங்கிறதுனாலே சௌலபியம் சொன்னார், மணிவண்ணாங்கிறதுனாலே சௌந்தர்யம் சொன்னார். இப்படி 3 பெருமானுக்கு இருக்கிற மேன்மை, அவருக்குண்டான எளிமை, அவருக்கு இருக்கிற அழகு. இது பெருமானுடைய முக்குணங்களின் சேர்க்கை. நமக்கும் ஒரு முக்குணம் இருக்கு தெரியுமோ இல்லையோ, சத்தம் ரஜஸ் தமஸ். அதுக்குள்ளேயே எப்பவும் சிரமப்பட்டு இருக்கோமோ இல்லையோ. இந்த முக்குணங்கள் துர்குணங்கள், தேவையில்லாத தள்ளுபடி வேண்டியவை. ஆனா பகவானுக்கு இருக்கிற முக்குணங்கள் ஆனந்தமான முக்குணங்கள். இது சம்பிரதாயமே தத்துவத்திரைய சம்பிரதாயம் இல்லையோ. அதனால அச்சித்து சித்து ஈஸ்வரர்கள் அந்த தத்துவம் 3 தான், ரகசியமும் 3 தான். திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம். மண்டபமும் 3 தான், புஷ்ப மண்டபம், தியாக மண்டபம், போக மண்டபம். அதே போல நமக்கு முன்னோர்களாக 3 முனிவர்கள் எழுந்தருளி இருந்தார்கள். நாதமுனி, யாமுனமுனி, ராமானுஷமுனி. இப்படி எல்லா விதத்திலையும் 3 சம்பிரதாயத்தில். அந்த 3க்குள்ள நமக்கு ஒரு சின்ன அண்மையம் வேண்டாமா? தாபத்திரயம் வேணும்னா அதுவும் வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச 3 இந்து தான். இப்போ ஏன்னா பெருமானுக்கு இருக்கிற 3 எதுவாவோ இருந்தா. ஒரு ஆச்சாரிய இடத்துல சிஷ்யர் போனார், என்ன சுவாமி சிஷ்யரை ஏத்துக்கணும், நிறைய காலக்ஷேமம் பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னார். உனக்கு ஏதானு தெரியுமான்னு நான் பரீட்சித்து தான் சிஷ்யனா ஏத்துக்கணும். என்ன தெரியும் சுவாமி? கேட்கா, தெரிஞ்சதை பதில் சொல்றேன்னார். தத்துவத்திரயம் தெரியுமா? தெரியாதுன்ட்டார். ரகசியத்திரயம் தெரியாது, பதத்திரயம் தெரியாது, அக்ஷரத்திரயம் தெரியாது, மண்டபத்திரயம் தெரியாது. ஒன்றும் தெரியாதுன்னு நம்ம சேர்த்துக்க முடியாது, பட்டுவார் அப்படின்னு ஆச்சாரியன் சொல்லிவிட்டார். இந்த சிஷ்யனுக்கு எப்படியுமே கோபம். இவர் சேர்த்துக்க போறதுலேன்னு தெரிஞ்சு போச்சு. போற போக்கில் ஒரு கேள்வியானு கேட்டு வச்சுட்டு போவோம்னு. உமக்கு தெரிஞ்ச திரையமா கேட்டீரே, எனக்கேதானும் திரையம் தெரியுமான்னு நீர் கேட்டிருக்கணும் இல்லையோ. கேட்டிருந்தா எனக்கு தெரிஞ்ச திரையத்தை பதில் சொல்லியிருப்பேன். ஆச்சாரியனுக்கு ஆச்சரியம், பரவாயில்லையே சொல்லுமே, உமக்கு தெரிஞ்சிருந்தா கேட்டுக்கிறேன். தாபத்திரயம், ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம். இந்த 3 தாபத்துல தான் உடன்று இருக்கே. இதுலேருந்து வெளியில வருவதற்குத்தான் உம்மகிட்ட காலக்ஷேபத்துக்கு வந்தா நீரும் பரீட்சை பண்ணி சேர்த்து கொள்வீர்னு சொன்னா நான் எங்கு செல்லுவேன்? நல்ல சம்பிரதாயத்தை பொறுத்தவரை இந்த 3 ரொம்ப முக்கியங்கிறதுக்காக தெரிவித்தேன். அந்த 3 தான் பெருமானுடைய குணம். 3 தான் நம்ம கிட்ட இருக்கிற குணம். பிராட்டியினிடத்துல 3ஐ ஹனுமான் கண்டார். ஹனுமான் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு தாவினார். அங்கிருக்கும் சீதா தேவியை வணங்கினார், சேவிச்சுனுட்டார், திரும்பி வந்தார். கிஷ்கிந்தேல இருக்கிற ராமனிடத்துல திருஷ்டா சீதா, சீதையை கண்டேன்னு சொல்லிவிட்டார். ராமனுக்கு அது பொறுக்கலை. என்ன ஹனுமன்னு போயிட்டு வந்தத அவ்வளவு வேகமா சொல்லிட்டு ரொம்ப நிதானமா நீர் கிளம்பினதுலேருந்து திரும்பி வந்த வரைக்கும் ஒரு நிமிஷமா சொல்லணும். இன்னைக்கு நீ கிஷ்கிந்தையை பார்த்துன்னு வச்சுங்க, ஒரே பாறையா எல்லா இடமும் இருக்கும். வாலிய கொன்ன இடம் இருக்கும், சுக்ரீவன் மறைஞ்சின்னு இருந்த ரிஷமூக பர்வத்தம் இருக்கும், பக்கத்துல மால்யவான் உள்ளது, அதுக்கு பக்கத்துல மதங்க முனிவருடைய ஆசிரமம், சபரியனுடைய ஆசிரமம். இன்னைக்கும் கிஷ்கிந்தேல எல்லாத்தையும் நீங்க போய் சேவிச்சுக்கலாம். ஹம்பி ஹாஸ்பெட்டுன்னு கர்நாடகாவில் சொல்றா பாருங்க, அந்த இடத்துல தான் இருக்காது. அது அந்த ஹளேபீடு, ஹம்பி எல்லாம் பெரிய பெரிய விஜயநகரத்து பேரரசெல்லாம் ராஜ்யம் சொல்றமே, அந்த ஹம்பியிலே இடுபாடிகள் நிறைய. ஒரு பெரிய நரசிம்ம பெருமாள் அமர்ந்துட்டு சிथिலமான விக்கிரகத்தை ஆங்காங்க நிறைய படங்கள் எல்லாம் பார்த்திருக்கீங்களோ இல்லையோ, அதான் அந்த இடத்துல தான் இருக்கு கிஷ்கிந்தையிலே. ஹனுமான் திரும்ப போனார், பெரிய பாறையில ராமன் உட்கார்ந்தார். ஹனுமான் சொல்றதுக்கு ஆரம்பிச்சார், நான் உட்கார வேண்டிய சிம்மாசனத்தில் ஏறி உட்காந்துக்கிறேன், அப்புறம் நீ நிதானமா போயிட்டு வந்த கதையை சொல்லும். ஹனுமான் யோசிச்சார், இவருக்கேது இங்க சிம்மாசனம்? இப்போ இருக்கிறது நாங்க குரங்குகள் தாவக்கூடிய பாறைகள் தான்,
இருக்கிறதுல பெரிய பாறையா ஏறி உட்காண்டாராம். அவ்வளவுதான். அங்க சிம்மாசன ராமனுக்கு ஏறி அமர்ந்து கொண்டு ஹனுமான் பக்கத்துல நின்னார். பேசறதுக்கு ஆரம்பிக்கிறார். அங்கு ஹனுமானுடைய பேச்சே அழகு. ஆனா ஆரம்பிக்கிறச்சே நான் சீதையே பார்க்கலையேன்னார். ஹனுமன் இப்பதான் திருஷ்டா சீதான்னு சொன்னீர், அந்தனாலதான் சரி கேட்கலான்னு உட்கார்ந்தேன்னா ஏன் சட்டுன்னு கேட்க மாட்டாளா? நம்ம யாத்திரை போயிட்டு வரோம் பாருங்க, போயிட்டு வந்தாச்சு, எங்கெங்க சேவிச்சு இன்னென்ன ஊர் சேவிச்சோம்னா அது இங்க இருக்கிறவாளுக்கு பொறுக்கவே பொறுக்காது. இவ எப்படி போயிட்டு வந்தா, எங்க ஏறினா, எங்க இறங்கினா, எங்க தூங்கினா, எங்க சாப்பாடு கிடைச்சது, இல்லை எங்க தூக்கம் போச்சு, எங்க சாப்பாடு கிடைக்காது இருந்தது, எங்கெங்கெல்லாம் அல்லல் பட்டா, எங்கெங்கெல்லாம் வண்டி பாதியில நின்று போச்சு, இது இத்தனை அவளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒன்னொன்னா சொல்லுன்னு கேட்கிறார்களோ இல்லையோ, அதுல பெருமாளை எவ்வளவு அழகா சேவிச்சேன்னு கேட்க மாட்டா. அதை தவிர மற்றதெல்லாம் என்னமா நடந்ததுன்னு நம்ம கேட்டுட்டாகணும். இப்ப ராமன் சீதையை எப்படி போய் பார்த்துட்டு வந்தீன்னு ஹனுமானிடத்தை கேட்கார். அப்ப அவர் பதில் சொல்லுகிறார், மதுரா மதுராலாபா கிமாஹ மம பாமினி, என் பேச்சழகி, சீதை பேசினாலே கிளி கொஞ்சுகிறா போலே இருக்கும், அவள் பேச்சில் மதுரம் வடியும், அவள் என்ன பேசினாள்னு ஹனுமன்னு சொல்லு. அப்ப ஹனுமான் தெரிவிக்கிறார், கண்டனன் கற்பினு கனியை கண்களால், இற்பிறப்பென்பதொன்னும் இரும்பொறை என்பதொன்னும் கற்பெனும் பெயரதொன்னும் கடினடம் புரிய கண்டேன். இம்முக்குணங்கள் சீதையினிடத்துல நர்த்தனமாட பார்த்தேன் ராமா. சீதைங்கிற ஒரு வியக்தியை நாம் பார்க்கவே இல்லை, நாம் பார்த்தது முக்குணங்களுடைய சேர்க்கை. இற்பிறப்பென்பதொன்னும், உயர்ந்த ஜனக குலத்திலே குடிப்பிறப்பு. ஜனகானாம் குலே கீர்த்தி மாஹரிஷதி மேசுதான்னு சொல்லுகிறார்களோ இல்லையோ, ஜனக குல சுந்தனியாக பிறந்தாள். இரும் பொறை என்பதொன்னும், ராட்சசிகளை கூட பொறுத்து கொண்டிருந்தாள் ராமா. இரும் பொறை என்பதொன்னும் கற்பெனும் பெயரதொன்னும், நீ வந்தால், ஒருவேளை நீ தேடிக்கொண்டு வந்தால் தான் இல்லாம போனா நீ தரிக்க மாட்டியேங்கிறதுக்காக உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறாள். உன்னிடத்துல இருக்கிற பாதிவிரத்த தர்மத்தை காக்க உயிர் வச்சுருக்கா, இல்லைன்னா எப்போதோ உயிர் துறந்திருப்பாள். ஆக உயர்ந்த குடிப்பிறப்பு, க்ஷமா பொறுமைங்கிற குணம், நல்ல குடிப்பிறப்பு பொறுமைங்கிற குணம், மேற்கொண்டு பாதிவிரத்தியம் கற்பு, இந்த 3 குணங்களும் சேர்ந்து களிநடம் புரிய கண்டேன்னு ஹனுமான் தெரிவித்தார். அதனால பிராட்டியிடத்தும் முக்குணங்கள், பெருமானிடத்திலேயும் முக்குணங்கள், அந்த 3ஐத்தான் இங்கு சேவித்துக் கொண்டோம். மாலே மணிவண்ணா ஆலி நிலையாய், ஆலி நிலையாய் அப்படின்னு தகப்பனார் வேடிக்கையா சொல்லுவார். வேடிக்கை பண்றதுக்கெல்லாம் உபன்யாசத்துல நாழி கிடையாதுன்னு வச்சுங்க. இருக்கிற அர்த்தத்தை சொல்றதுக்கே அதுக்குள்ள திரும்பி பார்த்தா மணியாயிடுத்துங்கிறது. ஆல் இன் இலையாய், எல்லாவற்றையும் தன் வயிற்றுக்குள்ள வச்சுட்டாராம். இந்த ஆளுங்கிற மட்டும் பாஷையை மாத்திங்கோ, ஆலி நிலையாய்னு சொல்லிட்டா, அனைத்தையும் தன் வயிற்றுக்குள்ளே வைத்து கொண்டான் அப்படிங்கிறதான் பரத்துவம் பகவானது. ஆக பரத்வ சௌந்தர்ய சௌலபியங்களாய் முக்குணங்களையும் கண்டாள் ஆண்டாள். வியாக்கியானத்தில் ரொம்ப ஆச்சரியமான சில அர்த்தங்களை பெரியவாச்சான் பிள்ளையும் நாயனாரும் தெரிவித்துள்ளார்கள். 25 பாசுரங்கள் வரை ஒரு படி, 26வது பாசுரம் மற்றொரு படி, 25 பாசுரம் வரைக்கும் ஆண்டாள் தான் பட்ட பிரயத்தனத்தை பெரியாதாக நினைத்து கொண்டிருந்தாள். ஆனா 26வது பாசுரத்தில் மாலே பிச்சேறியவனே, ஆசிரித வியாமோகமே வடிவெடுத்தவனே என்று ஆண்டாள் பாடுகிறாள். இந்த இடத்துல வியாக்கியாதா தெரிவித்தார், ராமாவதாரத்துக்குன்னு கல்யாண குணம் சௌசீல்யம், கிருஷ்ணாவதாரத்துக்குன்னு கல்யாண குணம் ஆசிரித வியாமோகம். இந்த 2 அவதாரத்துக்கும் குணம் பார்த்தால் ஸ்ரீராமன்னு சொன்னால் 2 கலக்குறான். உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிற வேறுபாடு பாராமல் தோளோடு தோள் கோட்டு கொண்டு நீரோடு நீர் கலக்குமா போலே ராமன் குஹனோடும் சுக்ரீவனோடும் விபீஷணனோடும் கலந்தான். அது அந்த அவதாரத்துக்கே உண்டான சௌசீல்யம்ங்கிற குணம். மகதா மந்தை சக நீரந்திரேண சம்ஸ்லேஷ ஸ்வபாவம் சௌசீல்யம், அந்த சுபாவத்தோடு இருக்கிறது சௌசீல்யம். மிக உயர்ந்தவன் மிக தாழ்ந்தவனோடே உயர்வு தாழ்வு பாராமல் கலந்தால் அந்த உயர்ந்த குணத்துக்குத்தான் சௌசீல்யம்னு பேர். சுஷீலன் சுஷீலன்னு பெருமானை கூப்பிடுற இல்லையோ, அது ராமாவதாரத்துக்குன்னு இருக்கிற குணம். இதெல்லாம் எங்க ஆறு சொல்லியிருக்காள்னா, ஸ்ரீ பராசர பட்டர் விஷ்ணு சஹஸ்ரநாமாத்தியாயத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பகவத்குண தர்ப்பணம்னு அதுக்கு பேர். தர்ப்பணம்னா கண்ணாடி, பகவத்குண தர்ப்பணம் பெருமானுடைய கல்யாண குணங்களை கண்ணாடி போல் காட்ட வல்லது. ஏன்னா ஒன்னொன்னும் திருநாமம், திருநாமங்களால என்ன தெரிஞ்சுக்கிறோம், யானி நாமானி கௌணானி விக்யாதானி மகாத்மனா, ஒரு நாமமும் ஒரு குணத்தை சொல்லும். அதுக்குதான் அத்தனை திருநாமங்கள். இல்லைன்னா ஒரு நாராயணா ஒரு ராமா ஒரு கோவிந்தான்னு வச்சுருக்க மாட்டாரா? 1000 நாமங்கள் இருக்க காரணம் எண்ணிறடங்காத கல்யாண குணங்கள் இருக்கிறபடியால் அத்தனையும் நமக்கு அறிவிக்கிறதுக்கு அத்தனை திருநாமங்கள் தேவைப்படுகின்றன. அப்ப அதெல்லாத்தையும் அவர் வகை வகையா பிரிக்கிறார். இதெல்லாம் ராமாவதார கல்யாண குணங்கள், அதற்குரிய திருநாமங்கள், இதெல்லாம் கிருஷ்ணாவதாரத்துக்கு திருநாமம், இதெல்லாம் வராகாவதாரத்துக்கு திருநாமம்னு பிரிக்கிறார். அதுவே பெரிய கைங்கரியம்.
ஏன்னா ஆயிரத்துக்குள்ள எது எதை சொல்றதுன்னு நமக்கு தெரியாது இல்லையோ, பிரிச்சதோட இல்லை, அது ஒன்னொன்னுத்தினுடைய முன்னுரையிலேயும் இந்த அவதாரத்துக்கு இது குணம், பிரதான குணம். எல்லா அவதாரத்துக்கும் எல்லா குணங்களுமே உண்டு, ஆனா இந்த அவதாரம் இந்த குணத்தை தான் பிரதானமா காட்ட வந்ததுன்னு எழுதுகிறார். அதுல ஸ்ரீ ராமாவதாரம் பரர்ஹி பரமஸ்பட்டா துஷ்ட புஷ்ட சுபேக்ஷணா ராமோ விராமோ விரஜோ மார்கோ நேயோ நயோனயா, இதெல்லாம் ஸ்ரீ ராமாவதாரம். அதன் அவதாரிகளை சொல்லுகிறார். இந்த ராமாவதாரத்துக்கு தத்துவம் குணமே சௌசீல்யம் எங்க அங்கு தெரிவித்தார். அதே போல கிருஷ்ணாவதாரத்துக்கு வசுரேதாக வசுப்பிரதா வசுப்பிரதா வாசுதேவா, இது தொடங்கி ஒரு 72-73 திருநாமங்கள் கிருஷ்ணாவதாரத்துக்கு தான். அதனுடைய அவதாரிக்கையில சொல்றார் ஆசிரித வியாமோகம், தன் அடியார்கள் யாரெல்லாம் வந்து தன்னோட சேர்ந்து இருக்கிறார்களோ, இவன் திருவடிகளே உபாயம்னு பற்றுகிறார்களோ, அவர்களிடத்துல இவனுக்கு இருக்கக்கூடிய அடங்காத காதல். வியாமோகம்னு சொன்னா அடங்கா காதல். இது அன்புன்னு மட்டும் சொல்ல முடியாது, அன்புக்கு மேல பல மடங்கு உயர்ந்திருக்கிற அடங்கா காதல். நாம் பக்தர்கள் இவன் கிடைப்புமான்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம், ஆனால் இப்படி ஒரு பக்தன் தனக்கு கிடைக்குமான்னு அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறானே, அதுதான் அடங்கா காதல். வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபகான்னு கண்ணன் தெரிவித்தார். வாசுதேவனே எல்லாம், உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தரையும் எல்லாம் கண்ணன் என்று சொல்லக்கூடிய யாரேனும் கிடைப்பார்களா? அர்ஜுனா தேடி தேடி பார்க்கிறேன், ஆரும் கிட்டவில்லை. என்ன அர்ஜுனனுக்காக கண்ணன் கீதையில சொல்றார். அப்ப மகாத்மாவா நாம் இருக்கிறது ஆச்சரியமா, அல்லது இந்த மகாத்மாக்கள் கிடைப்பர்களான்னு பகவான் இருக்கக்கூடியது ஆச்சரியமா? இப்ப இந்த 26வது பாசுரத்துல தான் அவனுக்கு தங்களிடத்துல எவ்வளவு வியாமோகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறார்கள். 25வது பாசுரம் வரைக்கும் இவன் நினைச்சிருந்தது நினைப்பு என்ன தெரியுமோ, நாம விடியற்கார்த்தால 3:30 மணிக்கு எழுந்திருந்தோம், 5 பாசுரம் நோன்பு நோக்கணுங்கிறதுக்காக பிரதிஜை எடுத்துட்டோம், 10 பாசுரங்களாலே 10 பெண்களை எழுப்பி கொண்டோம், அப்புறம் 5 பாசுரங்களாலே வாயிற்காப்போன் நந்தகோபாலன் யசோதை பலராமன் கண்ணன் நப்பின்ன பிராட்டி ஆகியோர்களை எல்லாம் எழுப்பினோம். 21வது பாசுரத்தால் நேரே கண்ணனை பிரார்த்தித்தோம், 22ஆல் கட்டாட்சிக்க பிரார்த்தித்தோம், 23ஆல் நடந்து காட்டவும் பிரார்த்தித்தோம், 24ஆல் நடந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடினோம், 25ஆல் உன்னையே பிரார்த்தித்து வந்தோம்னு சொன்னோம். எவ்வளவு பாடு நாம பட்டிருக்கோம் இப்படின்னு ஆண்டாளுடைய நினைப்பு. இது வரைக்கும் அவருடைய மனோபாவம் இப்படித்தான் இருந்தது. பிள்ளை லோகாச்சாரியர் தம்முடைய ரகசிய கிரந்தத்துல தெரிவித்தார், ஒருத்தனை பிடிக்க ஊரவளைப்பார போலே என்னும் எதிர் சூழல் புக்கு திரிபவன் எம்பெருமான். இப்ப ஆண்டாளை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 நாள்ல 26வது நாள்ல இருக்கா. அந்த 25 நாள் என்ன பண்ணோங்கிறத பெரியதாக நினைத்து கொண்டிருக்கிறாள். ஆனா இதுக்கு முன் ஜென்மம் அதற்கு முன் ஜென்மம் என்னதுங்கிறது நமக்கு தெரியாது. அர்ஜுனனுக்கு கண்ணன் சொல்லுகிறார், பகூனிமே வியதீதானி ஜன்மானி தவச்ச அர்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப. உனக்கும் பல ஜென்மங்கள் கழிஞ்சு போச்சு அர்ஜுனா, எனக்கும் பல பிறவிகள் கழிந்தன. அர்ஜுனனுக்கு ரொம்ப ஆச்சரியம், நான் தான் கர்மாதீனமா திரும்ப திரும்ப பிறக்கிறேன்னா நீயுமா பிறக்கிறாய்? ஆம் அர்ஜுனா, நான் கூடவே பிறக்கிறதுக்கு எது தெரியுமா காரணம்? இது கீழே 4வது அத்தியாயத்துல கேள்வி, கீழே நான் பிறக்கிறேங்கிறது. இது கடைசியில 18வது அத்தியாயத்துல சர்வதன்மான் பரித்தெஜ்ஜ வந்து சொல்லி அதன் வியாக்கியானத்திலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு கருத்துண்டு. சர்வதர்மானு பரித்தெஜ்ஜ மாமேகம் சரணம் பிரஜ, என் ஒருத்தனையே சரணமாக பத்துன்னு பெருமாள் தொடரார். என்னன்னு இப்படி தொடுவ மாட்டோம், இப்படி தொடுவோம் இல்லையோ, என்னன்னு சொன்னாரான் இப்படி கை காட்டிட்டு என் ஒருத்தனையே பத்துன்னுவாளா? இப்படித்தானே கை காட்டுவாரு. இப்படி கை காட்டச்சே நீளம் அங்கி சாத்தின்னு இருந்தாலாம் பெருமாள். இப்பவும் பார்சாதி பெருமாள் வெல்வெட்டுல கபாய் சாத்திக்கிறார் பாருங்க. அதை போல அவன் கீதாச்சாரியன் இல்லையோ, அதற்குண்டான உடுப்பெல்லாம் சாத்திட்டு இருந்திருக்கார், நீள அங்கி. அந்த அங்கியினுடைய பொத்தான கழட்டுட்டார் பெருமான். கழட்டிட்டு இதோ பார்னு தன் நெஞ்ச நேரே தொட்டு காட்டினான். எதற்குன்னு கிட்டக போய் பார்த்தானாம் அர்ஜுனன். அப்ப நெஞ்சு வெளுத்து போயிருந்தது. கார்மேனி வண்ணன் எம்பெருமான், மின்னுமா மழதவழும் மேகவண்ணன் முகில்வண்ணன். முகில்வண்ணனுடைய திருமேனி கருப்பு மாறி போய் வெளுத்திருந்ததாம். அர்ஜுனன் ஆச்சரியத்தோட, கண்ணனே நீ ஏன் வெளுத்திருக்கிறாய்னா, உன்னை போன்ற மகாத்மாக்களுடைய சேரப்பிரியாத நான் வெளுத்தது இது. பசலை நோய்னு கேள்விப்பட்டிருக்கீங்களோ? ஒரு காமுகனை விட்டு பிரிந்தால் காமினிக்கு ஏற்படுவது பசலை நோய். அந்த நோய் இப்ப கண்ணனுக்கு கண்டுபோச்சான். ஒருத்தர் கூட வாசுதேவனே எல்லாம்னு சொல்ல மாட்டேங்கிற அர்ஜுனா. அப்படிப்பட்ட ஒரு பக்தன் கிடைப்ப நானும் பிறவிதோறும் முயற்சிச்சுன்னு வந்திருக்கேன். நீ எதற்கோ பிறக்கிறேன்னு சொன்னியே, நான் எதுக்கு தெரியுமா கூடவே பிறந்துட்டு இருக்கேன். நீ ஓரோருத்தரையும் பிறக்கும் போது
ஓ இவன் இனி பிறக்க கூடாதேங்கிறதுக்காக நான் பிறக்கிறேன், நான் பிறந்து நீ பிறக்க கூடாது. அந்த இடத்துல லோகாச்சாரியர் தெரிவிக்கிறார், நானும் பிறந்து நீயும் பிறக்க வேணுமோன்னு கேட்டான். நான் பிறக்கிறதே உன் பிறவி என்னும் அம்சரை அறுத்து விடுவதற்காக. தந்தகாலில் விலங்கர வந்து தோன்னிய தோன்னல் பின் தமியேந்தன் சிந்த போயிற்று திருவருள் அவனிடப் பெருமளவிருந்தேனே மந்த மாருதம் வனபல தடவந்து வலி செய்வதொழியாதேன்னு ஆழ்வார் பாசனம். பெருமானிடத்திலிருந்து நாம பிரிஞ்சிருக்கோம், இந்த பிரிவு வேண்டாம், நம்ம இடத்துல சேர்த்துனுடனுங்கிறதுக்காகத்தான் அவர் பிறக்கிறார். அப்ப அவர் பிறக்கிறார்னா பிறப்பின் ரகசியத்தை தெரிஞ்சுட்டு திருவடிகளை பத்தி மோட்சம் பண்ணணும் இல்லையோ. அவரும் பிறந்துட்டே இருக்கார், நானும் பிறந்துட்டே இருக்கேன்னா அப்புறம் அவன் பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லாது போடும் இல்லையோ. என் பிறவியே உன் பிறவியை அறுப்பதற்காகத்தான் அர்ஜுனா தந்தகாலில் விலங்கர வந்து தோன்னிய தோன்னல் பின். கண்ணன் பிறந்தான், வசுதேவனுடைய காலில் கட்டியிருந்த சங்கிலியெல்லாம் வெடிச்சு போச்சு இல்லையோ. அந்த இடத்துல வியாக்கியாதா தெரிவிக்கிறார், இவன் பிறவி நமக்கென்று கோல, நம் பிறவி இவன் தந்தகாலில் பட்டது படும். இது வியாக்கியானம். பகவான் அவதாரம் பண்ணிருக்கிறது நமக்காகனு புரிஞ்சுட்டோம்னா அப்ப நம்ம பிறவி என்ன தெரியுமாகும், அவனுடைய தந்த காலில் இருக்கிற சங்கிலிக்கு என்ன கதியோ அதுதான் நம்ம பிறவிக்கு கதி. பெருமான் நமக்குன்னு பிறந்தார் நினைத்தாலே சங்கிலி வெடிச்சு திதறினா போலே நம் பிறவி என்னும் சங்கிலி அம்சரை அருந்து போகிறது. அப்படி நீ தெரிஞ்சுக்காத இருக்கே, அதனாலதான் அர்ஜுனா வெளுத்து போயிருக்கே. உன்னை விட்டு பிரிந்தபடியாலே பசன நோய் கண்டு போய் வைவரண்யம் ஏற்பட்டு கருப்பு நிறம் மாறி வெளுத்திருக்கிறேன். இந்த கடைசியா கண்ணன் தெரிவித்தார். அப்ப இதுகாரும் நாம நினைச்சுட்டு இருக்கிறது, நாம தான் பெருமான அடையாம ஏதோ துன்பப்பட்டு இருக்கோம், பக்தர்கள் ஆயிட்டோம், விரகம் தெரியாது, இப்பேற்பட்ட சம்சார பூமியில நாமா கொண்டு இப்படி இருக்கும், இதெல்லாம் நாம நினைச்சுட்டு இருக்க முடியோ. இதை சரிப்படுத்துறதுக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு இருக்கு. அவர் எத்தனை நாளா கிருஷி பண்ணிருக்காருங்கிறது நமக்கு தெரியாது, இந்த பிறவிதான் நாம் அறிகிறோம். இதற்கு முன்னாடி எல்லாம் பெருமாள் ரொம்ப நாளா காத்துட்டு இருப்பாராம். இதுதான் பூர்வர்கள் சாதிக்கிறார். இவனுக்கு உள்ளேயே பதிகிடந்து தானேற நாள் பார்த்திருக்கும் என்றாவது இவனுக்கு ஒரு நல்லது பண்ணலாமாங்கிறதுக்கு காத்துண்டு உள்ளுக்குள்ளே இருக்கார். எதுக்கு உள்ளுக்குள்ள காத்துட்டு இருக்காருன்னா வாய்ப்புக்கு காத்துட்டு இருக்காராம். எப்பவான் இவன் அனுமதித்தாத்தானே இவனுக்கு நல்லது பண்ண முடியும். இவருக்கு பண்றேன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறார். அதற்கே அந்தர்யாமியாக உள்ளே கிடக்கிறான் எம்பெருமான். ஆகையால் நாம போறது ஓரடின்னு சொன்னால் இது நமக்கு தெரிந்த ஓரடி. ஆனால் அவன் அநேக காலமாக எத்தனை முயற்சிகளை எடுத்து இவனை தன் பக்கல்ல சேர்த்துக்கணும்னு பார்த்திருக்கார். எதிர் சூழல் புக்கு திரிவான்னு ஆழ்வார் பாஷன். நாம பக்தனா இருக்கணும், அவரிடத்திலேருந்து திமிரண்டி ஓடி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு உபாயத்தை கையாள்கிறாராம். ஒரு யானையை கண்ணி வச்சு பிடிக்கணும்னு வச்சுங்க, ஒரு பள்ளத்தை வெட்டி பெண் யானையை நிறுத்தி வைப்பா. ஆண் யானை அப்படி காட்டுல சஞ்சரிச்சுட்டு இருக்கும். நிறைய பேர் தம்பட்டத்தை எடுத்துட்டு தடதடதான் தட்டின்னு அந்த யானையை துரத்த வருவா. யானை வடக்கு நோக்கி ஓடும், வடக்கேந்து தம்பட்டை தட்டின்னு வருவா. யானை மேற்கு நோக்கி ஓடும், மேற்கேந்து தம்பட்டை தட்டின்னு வருவா. கிழக்கு நோக்கி ஓடும், கிழக்கேண்டு தட்டின்னு வருவா. எங்கேயும் போக முடியாது, இந்த பள்ளத்துங்கிட்ட வரும். பள்ளத்துல பெண் யானை இருக்கும், வாசனைக்கு மயங்கி கிட்டக்க போகும், மாட்டி விடும். இது யானையை பிடிக்கிற பிரகாரம். இதே போல பெருமான் என்ன பண்றார், நம்மளை எப்படியானு பிடிக்கணும், ஆனா நாம எப்படியான ஓடி போடணும்னு முயற்சி பண்ணிருக்கோம். யானொட்டி என்னுள் இருத்துவம் என்னிலன் தான் ஒட்டி வந்து என் தனி நெஞ்ச வஞ்சித்துன்னு ஆழ்வார் பாசுரம். பகவானோ ஒட்டி ஒட்டி வந்தான், நான் உட்கார்ந்து விட்டாராம். அதனாலதான் நான் இனிமே மறக்கவே முடியாமல் அவனையே நினைத்து தவித்திருக்கிறேன் ஆழ்வார் தெரிவித்தார். பெருமாள் என்ன பண்றார், நாம நடுவுல இருக்கோம், எப்படியாவது கண்ணி வச்சு பிடிச்சாகணும். எப்படி பிடிக்கலாம், அது நமக்கேத்த மனுஷனை வச்சு பிடிக்கணும் இல்லையோ. அதுக்குத்தான் ஆழ்வார்கள் எல்லாம் கூட சுத்த விட்டுட்டார். தான் திருத்தி பார்த்தா திருத்த முடியறதில்லை. ஏன்னா யானையை பிடிக்கணும்னு பக்கத்துல ஒரு சிங்கத்தை நிறுத்தி வச்சிருந்தா பிடிக்க முடியுமா? ஓடி போடு ஆனை. சிங்கத்தை பார்த்த உடனே பயம், அது வரவே வராது. ஆனைக்கு ஆனை வச்சு பிடிக்க வேண்டும். அதனாலதான் பகவான் தான் திருத்த வேண்டாம்ங்கிறதுக்காக ஆழ்வார்கள்னு அவர்களானே நாமும் ஆணையொல்லியோ. அதனால ஆழ்வார்களாகிற ஆணையை வைத்தே நம்ம பிடிக்க பார்த்தான். அந்த ஆணைகளுக்கு ஏதோ பாட்டெல்லாம் நல்லா இருக்கு போட்டிருக்கேன்னு வந்தோம். ஆனா இந்த சம்சார வாசனை நமக்கு விடாது. இப்படியே பார்த்துட்டு இருந்தா நம்ம வேலை யார் பார்க்கறது அப்படின்னு வடக்க ஓட ஆரம்பிச்சோம். திருவேங்கடமுடையா நின்னுண்டு இனிமே இதை தாண்டி போக முடியாதுன்னு விட்டார். தெற்க ஓட பார்த்தேன், திருமாலிடுஞ்சோலமலை அழகர் நின்று இதை தாண்ட முடியாதுன்னு விட்டார். கிழக்க ஓட பார்த்தேன், சமுத்திரக்கரையில் சபரி பெருமாள் திருக்கணபுர பெருமாள் நின்று ஓட முடியாதுன்னு விட்டார். மேற்க ஓட பார்த்தேன், திருவரங்கநாதனே சயனித்து ஓட முடியாதுன்னு விட்டார். உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் என்னானாய் என்னாலா என்னையல்லால் என் அறிவேன் ஏழையேனே. வடக்கே தெற்கே மேற்கே கிழக்கேன்னு 4 யானை இப்படி கண்ணி வைத்து பிடிக்கிறா போல எப்படியாவது இந்த ஜீவாத்மா கிடைக்கிறானா என்ன அநேக காலமாக பெருமான் முயற்சிச்சுன்னு வந்திருக்கார். அது நமக்கு தெரியாது பட்டு. அப்ப நாம் செய்த முயற்சி எல்லாம் 25வது பாசனம் வரைக்கும்னு வச்சுக்கணும்.
26வது பாசுரம் வந்து சொல்லிய மாலே இப்பதான் பெருமானுடைய திருமேனியை சேவிக்கிறார். எழுந்திருக்கவே முடியல, தள்ளாடிண்டு பக்கத்துல இருக்கிற கைப்பிடியை பிடிச்சின்னு கண்ணன் வரார். ஆண்டாளுக்கு ஆச்சரியம், இவருக்கு என்ன ஆச்சு உடம்புக்கு? ஒண்ணுமே இல்லையேன்னா, நீங்கள் வந்திருக்கிறீர்கள்னு நினைச்சு நான் உருகின உருக்கம் ஆண்டாள். உங்களுக்கெல்லாம் முடிஞ்சது, 3:30க்கு எழுந்திருக்க முடிஞ்சது, தீர்த்தமாட கூப்பிட முடிஞ்சது.